வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே. நீங்கள் நம்முடைய சேனலில் எந்த வற்றலுமே போடாத ஒரு வத்தக்குழம்பு செய்ய போகிறோம். இந்த எம்டியான வத்தக்குழம்பை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதில் ஒரு வத்தக்குழம்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதை ஒரு முறை நல்லா கலந்து விடலாம். லேசாக சூடாகட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடலாம். அதை விட ஒரு 10 வத்தலில் சேர்த்துருக்கேன். லேசாக சிவந்து வரட்டும். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, பொன்னி புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். இந்த அரிசி குழம்பு திக்னஸ் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதாங்க. நல்லா வறுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுருக்கேன். இப்போ அந்த நம்ம மண் பாத்திரத்தையும் ஒரு முறை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை விட்டுருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து தாளிக்கிறேன். நல்லா தாளிதமெல்லாம் புரிஞ்ச உடனே அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதுவும் லேசாக நல்லா சிவந்து வந்த உடனே ஒரு 10-15 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். லேசாக சிவக்கட்டும். அதோட 3 கொத்து கருவேப்பிலைகளையும் சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் போட்டால் நல்ல குழம்பு மணமாக இருக்கும். அதோட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துருக்கேன். அரிஞ்சு சேர்த்துல முழுசாக சேர்த்துருக்கேன். அதோட நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு இப்போவே சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கியும் வரும். அதுக்காக சேர்த்தாச்சு. நல்லா கலந்து கொடுக்கலாம். பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் வதக்கி விடலாம். அதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை மிக்சியில் இது போல் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கியாச்சு. ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை ஒன்றும் பாதியமாக இந்த போல் அரைச்சி நான் இந்த மாதிரி வதக்கி விடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கி குழைய வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், அதை விட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு முறை மசாலாவை வதக்கி விடலாம். நல்லா இது போல் கலந்து விட்ட பிறகு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து விட்டுட்டு நல்லா இது போல் கலந்து கொடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட நல்ல ஒரு முழு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதை விட சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட சூப்பராக இருக்கும். சும்மா 1/4 டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணியை அதோட அலசி ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு முறை கலந்து கொடுக்கலாம். புளியை ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுல அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். காரக்குழம்பு, புளிக்குழம்பு, புளியோதரை செய்கிறதுக்கு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்கும் கிங்குவங்க. இதை மட்டும் ரெடி பண்ணுறது ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா இது போல் கலந்து கொடுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம். பாருங்கள், ஜம்முன்னு வெந்து உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரையை சேர்த்து விட்டுட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயை விட்டு தாளிக்கக்கூடாது. நல்லெண்ணெயை வத்தக்குழம்பு இறக்கும் போது மேலே ஊற்றணும். இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.